என்ன மக்களே, எங்க தாவேகா கட்சி ஜெயிச்சிருச்சு. கடைசியா எங்க தலைவர் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா ஆக போறாரு. எல்லா கட்சிகளும் அவருக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க. ஸோ நாங்க தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க ஜெயிச்சது திமுக தான். இப்போ அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற கட்சிகள், அவங்க சிபிஐயா இருக்கட்டும், அவங்க காங்கிரஸா இருக்கட்டும், இல்ல தொல் திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கண்டிப்பா திமுக தலைவர்கிட்ட ஆலோசனை பண்ணாமல் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. இன்கேஸ் சிபிஐயே நான் ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டிப்பா போய் ஆதரவு கொடுத்துருங்கன்னு தான் சொல்லி அமைச்சிருப்பாரு. ஏன்னா யாருமே ஆதரவு கொடுக்காத பட்சத்துல தமிழ்நாட்டோட மக்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டோட அரசியலுக்கு மிகப்பெரிய ஆபத்து. என்ன மாதிரி ஆபத்து? குடியரசுத் தலைவர் ஆட்சி. குடியரசுத் தலைவர் ஆட்சினா 6 மாசத்துக்கு அந்த ஆட்சி தான். 6 மாசத்துக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சின்றது பேரளவுக்கு தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஆனால் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சது தான். அவங்க இங்க என்னென்ன திட்டம் நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் நிறைவேற்றிப்பாங்க. யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. பட்ஜெட் அவங்க தான் போடுவாங்க. தமிழ்நாட்டையே ஆட்டி படைச்சிருவாங்க. ஸோ இந்த சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளி விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காகவே கண்டிப்பா திமுக, சிபிஐயா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எல்லார்ட்டையும் கண்டிப்பா பேசி அவங்களே போய் ஆதரவை தெரிவிங்கன்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. இதுதாங்க அரசியல் நிலவரம். அதனால நாங்க ஜெயிச்சிட்டோம் எல்லாம் சூப்பரா ஆயிடுவோம்னு நினைக்காதீங்க. ஆனா இங்க நிச்சயமா சொல்லணும்னா திராவிட கட்சிகள் செம்மையா எஸ்கேப் ஆயிருக்காங்க. பயங்கரமான பேர்டனை தூக்கி விஜயோட தலையில வச்சுட்டு செம்மையா எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் கொடுத்த வாக்குறுதிகளை வந்து யாருனாலையும் நிறைவேற்ற முடியாது. திராவிட கட்சிகள் என்ன உங்க விஜய்னாலையும் நிறைவேற்ற முடியாது. மாசம் 2500 ரூபா ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் கொடுக்குறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேல அதுக்கே காசு வேணும். அதெல்லாம் எதுல இருந்து எடுக்க முடியும்? டாஸ்மாக்ல இருந்து தான் எடுக்க முடியும். ஆனா அந்த டாஸ்மாக்கையும் க்ளோஸ் பண்ணிடுவாராம். அது அவரோட வாக்குறுதி. கண்டிப்பா க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஆகலாட்டினா அடுத்து எலெக்ஷன்ல நிக்க முடியாது இல்லையா? சரி, டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா வருமானத்துக்கு என்ன வழி? அடுத்து என்ன? லாட்ரி சீட்டை ஓப்பன் பண்ணுங்க. லாட்ரி சீட்டு இன்னும் மக்களை என்னென்ன அடிமைப்படுத்த முடியுமோ, நல்ல பழக்கமா எதுவுமே இருக்காது. கெட்ட பழக்கத்துக்கு என்னென்ன வழி செய்யுமோ அதுல தான் நிறைய வருமானம் கிடைக்கும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதை ஊக்கப்படுத்துவாங்க. லாட்ரி சீட்டை ஓப்பன் பண்ணுவாங்க, அதுல காசு சம்பாதிப்பாங்க. இல்லையா இது ரெண்டுமே நான் பண்ணலை அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டோட ஒவ்வொரு குடிமகனோட தலையிலையும் ஏகப்பட்ட வரிகள் சுமந்துக்கிட்டு நிற்கணும். அப்படித்தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு 100 ரூபான்னு கட்டுற டாக்ஸை 500 ரூபான்னு ஏற்றினா தான் இந்த காசுலாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க முடியும். ஸோ திமுகவும் அதிமுகவும் எஸ்கேப் ஆயிட்டாங்களா? ஸோ இங்கே மாட்டிக்கிட்டது விஜய் தான். ஒன்றும் இல்லை. ஏன்னா விஜய் அரசியலை கற்றுக்கிறதுக்கே கண்டிப்பாக 5 வருஷம் ஆயிரும். ஏன்னா இப்போ அவரை படுத்தின பாட்டுக்கே வந்து எனக்கு அரசியலே வேணான்ற நிலைமைக்கு வந்தாலும் வரும். இதுக்கு முன்னாடியாவது அவர் நடிகராக இருந்தப்போ அவரோட சுதந்திரம் மட்டும்தான் பறிப்போச்சு. ஆனா இப்ப அவரோட நிம்மதியும் சேர்த்து பறி போயிடும். அரசியல் வந்து இனி அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் கத்துக்கிட்டு தான் இருக்கணும். வேற வழி கிடையாது. கொடுத்திருக்க வாக்குறுதிகள் நிச்சயமா அவரால் நிறைவேற்ற முடியாது. ஸோ 2 வருஷம் இவர் ஆட்சி செய்ய விட்டுட்டு ஏதாவது தப்பு பண்ணுவார். ஏதாவது இல்லை, நிறைய தப்புக்கள் பண்ணுவார். ஸோ அப்படி தப்புக்கள்லாம் பண்றப்ப ஏதாவது ஒரு கட்சியை வாபஸ் வாங்கிருங்கன்னு இதே திமுக அரசு சொல்லும். அந்த நேரத்துல இவங்களோட சப்போர்ட்டை வாபஸ் வாங்குவாங்க. ஆட்சி கலைஞ்சிரும். அந்த நேரத்துல இவங்களாம் நினைக்கிறாப்புல கண்டிப்பா விஜய் மேல பயங்கர வெறுப்பு மக்களுக்கு இருக்கும். அப்போ கண்டிப்பா விஜய் வந்து ஒரு மோசமான தோல்வியை சந்திப்பாரு. அப்புறம் as usual அதே போல இந்த திராவிட கட்சிகள் தாங்க கண்டிப்பா வரும். இது நடக்குதா இல்லையானா 5 வருஷம்லாம் வெயிட் பண்ணாதீங்க. ஒரு 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணி பாருங்க. நான் சொன்ன இந்த எல்லா விஷயமும் நிச்சயமா நடக்கும்.